அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான 2வது புறமோ வந்துருச்சு. இந்த புறமோவில் அருண் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட வேலையை வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனத்தனமாக வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி கிச்சன் டீமுக்கு வந்து 4 பேர் போதும், 5 பேர் தேவையில்ல. ஆனால் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த என்னது வீடு இப்படி பண்ணுற துடைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து 6-7 பேர் வந்து தேவைப்படுது. அந்த வேலை தான் முக்கியமான வேலை, சாப்பாடு சமைக்கிறதுலாம் ஒரு முக்கியமான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து தீபக் அண்ணன் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஸ்கில்லு, லேபர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்டட்னா சமைக்கிறது ஒரு ஸ்கில் அதுக்கு வந்து தேவைப்படுது. கரெக்டாக உப்பு போடணும், கரெக்டாக அரிசி போடணும், கரெக்டாக இது போடணும். அப்படி கரெக்டாக போட்டால் தான் அது குழம்பு சாப்பாடெலாம் கரெக்டாக வரும். அதனால் அது வந்து ஸ்கில்லு. இது மாதிரி லேபர் அப்படின்னா கூட்டுறது பறக்கிறது அப்படின்னு அவர் எனக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருண் அப்படிங்கிற கேனப்பையன் வந்து திருப்பி திருப்பி பேசவும் தான் சவுண்டு கூட செருப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. டே பைத்தியக்கார மாதிரி பேசாதரா, உட்காரா, ஏன்டா பேசிகிட்டு இருக்க, குக்கிங் தான் ஆள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சவுண்டுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பாப்புல. அப்போது எல்லாருமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இது வந்து பைத்தியக்காரத்தனமாக போயிட்டுருக்கு. உடனே வார்த்தையை வந்து பார்த்து விடு அப்படிங்கின்னு உன் வேடை பார்த்து விடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சண்டை வந்திருக்கும். நம்ம தீபக் அண்ணனுக்கும் இவருக்கும் அருண் அப்படிங்கிறவனுக்கும் சண்டை வந்திருக்கும். இந்த சண்டையில் பாவம் அப்பாவியாக இருக்கக்கூடிய ரஞ்சித்தோட பூ எடுத்துட்டாங்க மக்களே. எடுத்துகிட்டு தர்சிகா சொன்ன காரணம்லாம் கேவலமாக இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்களா, இவர் வந்து அந்த கண்ட்ரோல் எடுக்கலையா, இவர் வந்து அதை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா இதில் முத்துக்குமரன் வேறு நான் ஆதரவு கொடுக்குறேன், தர்சிகாவுக்குன்னு ஆதரவு கொடுத்து வச்சுருக்காரு. கேவலமாக இருக்குது மக்களே. இந்த அருண் பண்ணுறதெல்லாம் வெக்கக்கேடாக இருக்குது. இதில் பாவம் அப்பாவே அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் தான். சரி ரைட்டு, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் லைவை பார்த்துட்டு இருக்கேன், அப்டேட் வந்து பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.